ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட நினைத்தாலே இனிக்கும் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. எஸ், ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நினைத்தாலே இனிக்கும் சீரியல். இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சீரியலை. நேற்று வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, சீரியலை வந்து 10 to 11 அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணி சீரியலை வந்து என் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. வர 19th அன்னைக்கு கிராண்டான ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது, சீரியல் வந்து என் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று வரைக்கும் இருந்த இன்ஃபர்மேஷன். 20லேருந்து புது சீரியல் வந்து லான்ச் ஆகிறதுனால இந்த சீரியலை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட நினைத்தாலே இனிக்கும் சீரியல் 1000+ எபிசோட்ஸை தாண்டி லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலாக ஜீ தமிழில் ஓடிட்டு இருக்க ஒரு சீரியல். இந்த சீரியலை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி சேனல் வந்து இனிமேல் வந்து 10:30க்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வர 20லேருந்து 10:30க்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 10 to 11 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நினைத்தாலே இனிக்கும் சீரியல் வந்து கண்டினியூ ஆக போகுது. நினைத்தாலே இனிக்கும் ரசிகர்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா சீரியலை முடிக்காமல் 10:30க்கு டெலிகாஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷம் தான். ஆனால் என்னென்னா 10:30 அப்படிங்கிறது ஒரு வருத்தமும் இருக்கும். ரொம்ப லேட் நைட் ஆச்சே, அந்த அந்த டைமில் சீரியல் பார்ப்பாங்களா, டிஆர்பி வருமா அப்படிங்கிற ஒரு டவுட். நார்மலாக ஒரு 2, 3 அந்த மாதிரி ப்ளஸ் டிஆர்பி வந்ததுன்னா கூட ஒரு ப்ளஸ் தானே. 10:30 டைமில் அந்த டிஆர்பியே பெரிய விஷயம்தான். எவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அப்படியே அந்த சீரியலில் போயிருக்கு. அதாவது பேய் சாமி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து சீரியலை இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் நினைத்தாலே இனிக்கும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.